Taste the Daily. திருமணி கங்காதரன் சட்டப்பேரவையை திமுகவோட பொதுக்கூட்ட மேடை போல திமுக பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வச்சிருக்காங்க. எதிர்க்கட்சி உறுப்பினர்களை காமிக்கிறதே இல்லை அப்படின்னு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக அரசு நிகழ்ச்சிகள் எல்லாமே கடந்த காலங்களில் எல்லாமே அது திமுக பொதுக்கூட்டம் போல தான் செயல்பட்டாங்க. அங்கே பேச சொல்ல பார்த்தோன்னா இப்போ மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவுமே பண்ணாமல் அவங்க அடுத்த எலெக்ஷன் வருது, அடுத்த கட்டத்தை நோக்கி ஓட்டு போடுங்க, நாங்கள் 200 ஜெயிப்போம் அப்படின்னு தான் பேச ஆரம்பித்தாங்க. அவங்க அரசு நிகழ்ச்சியிலே அப்படி பேச ஆரம்பித்தாங்க. இப்போ அதை தாண்டி சட்டமன்றத்துக்கு உள்ளே வந்துட்டாங்க. இப்போ சட்டமன்றத்தில் மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு இடத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது தான் சட்டமன்றம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் தான் அங்கே இருக்காங்க. மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்காக தான் அங்கே இருக்காங்க. ஆனால் மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் தடுப்பதற்காக ஆளுங்கட்சி இருக்கிற முதலமைச்சர், சபாநாயகர்லாம் இன்றைக்கி எதிர் வரிசையில் இருக்கிற பிரதானமாக இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்கின்ற எந்த கேள்விகளுக்கும் பதில் கிடையாது. திராணி இல்லாத ஸ்டாலின் அதை அதுக்கான பதில் இல்லாதனால அவங்களும் சட்டசபையில் முடுக்க பார்க்குறாங்க. அவங்க எதுவும் சொல்லக்கூடாது. எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தான் நேர்ல காமிக்கிறது முடியல. இப்போ நானா கேட்கிறேன்னா, ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரச்சனை, பாலியல் இஷ்யூ நடக்குது. கோர்ட்டு அதிமுக தொடர்ந்த வழக்கு மூலியமா மிகப்பெரிய கேள்வியெல்லாம் கேட்குது. அந்த பெண்ணுங்களுக்கான பாதுகாப்பு வழங்கலை, அதை தொடர்ந்து அந்த பெண் எங்கே இருக்காங்க தெரியல, அதை தொடர்ந்து எஃப்ஐஆர் போட்டிங்க, எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு. நீங்கள் எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சுன்னா மற்றவங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? ஒரு பெண் ஒரு குற்றச்சாட்டில் ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னா, குற்றச்சாட்டுன்ற பாருங்க, ஒரு புகார் கொடுக்க சொல்ல அந்த புகார் வெளியே வருது, மற்றொரு பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண் மட்டும் பாதிக்கப்படலை, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படும்ல. அந்த சந்தேகம் தான் இப்போ மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படி எதுவும் புகார் எதுவுமே வரல. ஆமா, அது எஃப்ஐஆர் லீக் பண்ணீங்க. எஃப்ஐஆர் லீக் பண்ணது அதுக்கு தானே, வேற யாரும் கொடுக்க கூடாதுன்னு கேட்காத. மக்கள் இதெல்லாம் பார்த்து தான் இருக்காங்க. அப்படி எதிர்கட்சி கேட்க சொல்ல உங்களால் அந்த பதில் சொல்ல முடியல. உடனே சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசுறது, எதுவோ உடனே கமிஷனர். நானா கேட்குறேன், கமிஷனர் உங்கள் மாவட்ட செயலரா உங்கள் கட்சியை காப்பாற்றுறதுக்கு? அவர் உடனே வக்காலத்தை வாங்கி அப்படி இல்லை இப்படி இது இல்லை மாற்றி எதுக்கு பேசுறீங்க? எது வந்தாலும் மக்களுக்கு உண்மையை சொல்லு. அது ஒன்று. இப்போ டென்ஷன் இதில் மிகப்பெரிய பிரச்சனை. மதுரை மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இதில் எடப்பாடியார் அவர்கள் கேட்குறாரு, மக்களை காக்கணும்னு சொல்லிட்டு டங்ஸ்டனை இது பண்ணணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு பேசுகிறாரு. அப்படி பேசுகிற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்பயே உடனே நீங்கள் பேசுறதெல்லாம் காட்டுறீங்க, அவர் பேசுறதெல்லாம் கட் பண்ணுறீங்க. நான் கேட்குறேன், அந்த மக்கள் போராடுறாங்க, நீங்கள் என்னமோ உடனே தீர்மானம் நிறைவேற்றிட்டு உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சு, மீண்டும் வராது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு டைலாக்லாம் விட்டீங்க. நான் முதலமைச்சராக இருக்க வரைக்கும் டங்ஷன் வராது. அவங்க ஆட்டோமேட்டிக்காக 2 சாப்டர் மட்டும் தான். இது போன சட்டமன்றம், இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்றத்திலேயே சொன்னாரு. ஆமா, அப்ப முதலமைச்சரோட வார்த்தையை மக்கள் நம்பலையா? நம்பலையே. இந்த பாருங்க, நீங்க என்ன கேக்குறீங்க? மத்திய அரசு மேல பழி போட்டாரு ஸ்டாலின். மத்திய அரசு மேல பழி போட்டு சொல்ல மத்திய அரசு சொல்லுது, இவர் தான் எனக்கு ரைட்ஸா கொடுத்தாரு ஏலம் விடுறதுக்கு. 4 கட்டமா ஏலம் நடந்துச்சு, ஸ்டாலினுக்கு தெரிஞ்சாதான் நடைபெற்றதுன்னு சொன்னாரு. மத்திய அரசாங்கம் சொல்லுச்சு. அப்ப அதுக்கு எங்க சொல்ல போறா? ஸ்டாலின் என்ன சொல்ல போறாரு? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னன்னா 2 பகுதியை மட்டும்தான் பல்லுயிர் இருக்கிற பகுதின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. மிச்சம் எல்லா பகுதியும் ஆஸ் யூஷுவல் நடக்கும்னு சொல்றாங்க மத்திய அரசு. இப்போ ஸ்டாலின் என்ன சொல்ல போறாரு? அப்ப மக்கள் எப்படி நம்புவாங்க? மத்திய அரசாங்கம் திரும்ப பெற்றதா? கிடையாது. இன்னைக்கு மக்கள் பெரிய போராட்டம் நடத்துறாங்க. விவசாயிகள் எல்லாம் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுற, கேஸ போடுற. அப்ப என்ன ஆட்சி நடத்துற நீ? அது கேட்க மாட்டாங்க எதிர்கட்சி. அப்ப எதிர்கட்சி அப்ப கேட்க கூடாதுன்னு நீ நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அது எதிர்க்கட்சிகள் ஒரு கேள்வியை கேட்கிறப்போ அதுக்கு மடைமாற்றுற மாதிரி சில வேலைகள் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டையும் இங்க பார்க்க முடியுது இல்லையா? அதுதான் பண்றாங்களா? எஸ். இப்போ எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு. கேட்கின்ற சமயத்தில் இவர் கேட்கறதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பதில் அவங்க சொல்றது. இவர் மக்களுக்கான ஒரு இஷ்யூ பேசுறாரு, பேசலாம் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் சொல்லி அங்க இருக்கிற கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு அதை திசை மாற்றி திருப்புறது பார்க்குறாங்க. இதே எடப்பாடி முதலமைச்சராக சொல்லும் எதிர்கட்சிகளை அனைத்து பர்மிஷன் கொடுத்தாரு பேச சொல்லி, எல்லாமே போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு சமத்த. சரி, பிரதான எதிர்கட்சிக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா அந்த கூட்டணியில், ஸ்டாலின் கூட்டணியில் இருக்கிற வேல்முருகன், பாலகிருஷ்ணன், அந்த கட்சியை சார்ந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் யாருமே எதுவும் பண்ண முடியல, போராட்டம் பண்ண முடியல. அவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போடுறீங்க.
அப்போ என்ன உங்கள் கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளை போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி தரல, அவங்களே எல்லா விஷயமும் பேசுறாங்க. ஒரு பாலகிருஷ்ணன் அசாதாரண சூழ்நிலை இருக்குன்னு சொல்றாரு, எமர்ஜென்சின்னு சொல்றாரு. அதோட வெட்கக்கேடு வேற என்ன இருக்கு சொல்லுங்க? இதோட ஒரு வெட்கக்கேடு தேவையா? அப்போ மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க, உங்களுடைய செயல்பாடுகள் செயல் திட்டங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களை தூக்கி அடிக்கின்ற காலம் மிக விரைவில் கிடையாது. இதை மக்கள் பார்த்து தான் இருக்காங்க. இது ஹைகோர்ட் எடுக்குது. ஆனா இப்ப எனக்கு என்ன கேள்வினா, சட்டமன்றம் அப்படின்றது மக்களோட பிரச்சனைகளை அங்க பேசுறதுக்கு தான் மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க இல்லையா? அவங்க அங்க மக்கள் பிரச்சனைகளை பேசாம இருக்கிறது மக்கள் கிட்ட எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? மக்கள் எல்லாமே இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து எல்லாம் நினைச்சிருங்க நம்ம வந்து இதை காட்டினதான் தெரியும் நினைக்கிறாங்க. இன்னைக்கு டே பை டே மக்கள், தமிழக மக்கள் என்ன நடந்து கொண்டிருக்குன்னு பார்க்குறாங்க. இது ஏதோ ஒரு அசம்பிளியில் மட்டும் நடக்கிற விஷயங்கள் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க நடக்கின்ற விஷயங்களை தான் எதிர்கட்சி பேசுது, எடப்பாடி பேசுறார். அப்படி இன்னைக்கு வந்து இதே போல நீங்க நீட் விவகாரமா இருக்கட்டும், அதுல ஒரு பொய்யை சொல்லியாச்சு, உடனே என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணீங்களா. இப்போ காவேரியில பிரச்சனை வந்துச்சு, காவேரி டெல்டா பகுதியெல்லாம் வந்து இதே ஸ்டாலின் துணை முதலமைச்சர்கள் கையெழுத்தப்பட்டு வந்தார், அதே மாதிரி மாத்திட்டீங்க. இப்போ மதுரையில உடனே மத்திய அரசு மேல பழி போடுறீங்க. அதே போல இன்னைக்கு நாகர்கோயில்ல ஒரு அரியாகி மணல் எடுத்துக்கு நீங்க எல்லா பழியும் மாத்தி போடுறீங்க. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனையை எடப்பாடி பேசுறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி மணிகங்காதரன், உங்க இறுதி கருத்து சுருக்கமா முடிச்சிருங்க. இந்த மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசுறாங்க. தமிழ்நாட்டில் எல்லாமே இருக்காங்க, மக்கள் எல்லாம் யாருக்குமே அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, இல்லாதவங்களுக்கு இல்லை தகுதியின் அடிப்படையில் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த பணமே வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தில் தான் கொடுத்தாங்க. அதுவே இது வந்து அது ஒரு பெரிய பிரம்மாண்டமா பேசுறதுன்றது பெரிய அந்த மக்கள் இல்ல. நம்ம இது மகளிர் உரிமை தொகை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம், மக்களுக்கிடையே நிறைய கருத்து இருக்கு. இப்போ நம்ம இந்த சட்டசபையில என்ன நடக்குது, அதே போல இன்னைக்கு வந்து அதே டங்ஸ்டன் இந்த ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் குற்றவாளி ஞானசேகரன் அவர் மட்டும் கிடையாது, அவர் குண்டாஸ் போட்டு அதோட முடிக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக நிறைய பேர் இருக்காங்க. அதை முழுமையாக விசாரிக்கணும். இது அவர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, அவர் திமுக அனுதாபின்றார். முதல்ல இல்லவே இல்லை, அவர் உறுப்பினர் கிடையாதுன்றாங்க, அவர் யாருன்னு தெரியாதுன்றாங்க, அப்புறம் அனுதாபின்றாங்க. நானே கேட்குறேன், இது மாதிரி மாற்றி எதுக்கு பேசுறீங்க? இது வந்து மக்கள் பார்த்துன்னு இருக்காங்க. இது அதே தொடர்ந்து நம்ம மழையில் சாத்தனூர் டேம் திறந்து விட்டு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. இப்போ அந்த பிரச்சனை ஒரு அடுத்தது. அதன் பிறகு ஒரு கழிவுநீர் தொட்டியில் ஒரு மாணவி இறந்துட்டாங்க, அந்த பிரச்சனையும் வரும். இது பிறகு எல்லா பிரச்சனையும் அடுத்தடுத்து வரும். எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க. இப்போ இதுக்கே அவங்க பேசுறது தடுத்துருமோனா அடுத்தடுத்த பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. இதே நம்ம பார்த்துக்கலாம், ஏதாவது கேட்டால் மத்திய அரசாங்கத்தை சொல்லுவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாக்குனாங்க.